என்னங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? என்ன மாணிக்கம், உன் முதலாளி வீட்டில் நல்லா கவனிச்சிட்டாங்களா? ஏமா அப்படி கேட்குறீங்க? இல்ல, ஓ முகத்திலையும் பொண்டாட்டி முகத்திலையும் மலர்ச்சி தெரியுதே. விசேஷம் ஒன்றும் இல்லைம்மா, பழக்கமான விருந்து சாப்பாடு தான். விருந்து சாப்பாடு உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. சாப்பாடுல என்னமா இருக்கு? முதலாளி வீட்டில் எல்லாரும் பிரியமா பேசினாங்க, அதானே முக்கியம். சரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்தாங்க அத்தை, காஃபி. எனக்கு எதுக்கு காஃபி போட்ட? ஏன் அத்தை? நான் இப்பதானே காஃபி குடிச்சேன், கேட்டுட்டு போடுறதானே. பால் சக்கரை என்ன ஓசிலையா வருது? இந்த மாதிரிலாம் பொருளை வேஸ்ட் பண்ணாத. இங்க வா. உன் தலையில பூ வச்சுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சதுல, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணல? அம்மா, இந்தாங்கம்மா. சரோதா நிர்மலாவுக்கு பூ வாங்க சொல்லிச்சு. நான் வாங்கினேன், மறந்து சைக்கிளில் வச்சுட்டு வந்துட்டேன். இந்தாங்க. ஏண்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு முழம் பூ வாங்கறதுக்கு உன் பொண்டாட்டி சிபாரிசு பண்ண வேண்டியது இருக்கு. கால கொடுமைடா. சரோ, சாரி. காலையில் ஒன்று அடிச்சிட்டேன், அது ஒன்றும் மனசில் வச்சுக்காத. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அம்மா முக்கியம் நீ நினைக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ எங்கள் அப்பா உயிரோட இல்லை. என் தம்பி தங்கச்சி கூட ரொம்ப சின்னவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை அம்மா வளர்த்தாங்க. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா வீடு வீடாக போய் வேலை செஞ்சு எங்களை வளர்த்தாங்க. எத்தனையோ நாட்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அம்மா பட்னியா படுத்து தூங்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அழுதுருக்கேன்.